கோயிலில் சாமிக்கு பூ போடுறது கதம்பம்னு ஒரு பூ போடுறீங்கல்ல, கதம்ப பூ தெரியும்ல, அல்லி இந்த வெள்ளை இதெல்லாம் வந்து கட்டி கதம்பம்னு ஒரு பூ போடுறீங்க கோயிலில். வேதத்தில் அந்த மாதிரி ஒரு பூவே கிடையாது. வேத முறையில் கதம்பம்னு சொல்ற வார்த்தையே கிடையாது. அதில் இருக்கிறதெல்லாம் செவ்வரளினா செவ்வரளி தனி, மல்லிகைனா மல்லிகை தனி, முல்லைனா முல்லை தனி. ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு தெய்வீகத்திற்கும் ஒவ்வொரு பூ வந்து கொடுத்துருக்காங்க. கதம்பம்ங்கிற வார்த்தை வந்து பெரும்பாலும் வேதத்தில் இல்லை. இன்னைக்கு ஆனால் அதெல்லாம் போடுறோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து எதெல்லாம் நம்ம ரொம்ப எளிமையாக்கிக்கிட்டோம். நம்ம எப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, நம்மளுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் செய்கிறது. டஃப்பான விஷயத்தை திங்க் பண்ணுறதே கிடையாது நம்ம வாழ்க்கையில். இதை பல ஆய்வுகள் நம்மளும் மேற்கொண்டோம். இப்போ சித்தர்கள் வழிபாடுன்னா டஃப்பாக இருக்குது அப்படின்னு பல பேரோட கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் இந்த வாழ்க்கைக்கு என்ட்ராகி ஒரு ஏறக்குறைய 16லேருந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷத்தில் பல ஆய்வுகள், பல மக்களை மீட் பண்ணியாச்சு. வயசானவங்க, இந்த ஆன்மீகம் தான் வாழ்க்கைன்னு போய் வாழ்க்கையை தொலைச்சவங்க. எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புதுவையிலிருந்து வருகிறேன், அதாவது பாண்டிச்சேரி மாநிலத்திலிருந்து வருகிறேன். நான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். எனது மனைவி தெய்வ வழிபாடுகள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். அவர்கள் சுமார் 1 வருட காலமாக இந்த பிருந்தாவனர் மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆவல் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் தான் அதை ஒவ்வொரு முறையும் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தேன். காரணம், பொதுவாக எல்லா இடங்களிலும் இது போன்ற மீட்டிங்கள் நடக்கும். அது பொதுவாக பணம் சம்பாதிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு நடவடிக்கையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் இது சம்பந்தமாக முழுமையாக நீ விசாரித்த பிறகு நீ இது போன்ற மீட்டிங்கில் கொண்டு கொள்ளலாம், அதுவரை தெரிந்து கொண்டதை தொடர்ந்து நான் சொல்வது நல்லது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது இங்கே சென்னையில் இந்த சத்சங்கில் கலந்து கொள்வதற்காக போக வேண்டும் என்று கேட்கும்போது, நான் இந்த சத்சங்கில் ஏற்கனவே கலந்து கொண்ட யாராவது இருந்தால் அவர்களை நீ கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் நாம் செல்வதற்கு ஏற்பாடு செய்யலாம் என்றோம். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், எனது மனைவி அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது எவ்வளோ நண்பர்கள் ஃபோன் நம்பர் இருந்தது, இருந்தாலும் ஒரு ஃபோன் நம்பரை அவர்கள் கால் செய்து பேசும்பொழுது அவர் வந்து பாண்டிச்சேரி மாநிலத்திலேயே, அதுவும் எங்கள் வீட்டு அருகிலேயே உள்ள ஒரு நபராக இருந்தார். அவர் பெயர் வெங்கடேசன், அவரது மனைவி சங்கீதா. அவர்கள் இருவரும் நாங்கள் இருக்கக்கூடிய ரெயின்போ நகர் பகுதியிலே தான் அவர்கள் இருந்தார்கள். நேற்று மாலையில் தான் அவங்க ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அவர்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. உடனே நாங்கள் பல மீட்டிங்கில் நாங்கள் அவருடைய சத்சங்கில் கலந்திருக்கிறோம். அவர் அருமையாக பேசுவார், நல்ல கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும், அதனால் நம்ம கலந்து கொள்ளலாம். நீங்கள் அவருடைய சத்சங்கில் கலந்து கொண்டால் எழுந்திருத்து செல்வதற்கே மனம் இருக்காது. அந்த அளவுக்கு அவர் பல புதிய விஷயங்களை நமக்கு எளிதாக புரிய வைப்பார் என்று வெங்கடேசனும் அவரது மனைவியும் சொன்னார்கள். உடனே நாங்கள் சரி நாங்களும் வருகிறோம், சென்று வரலாமா என்று கேட்டோம். அவர்களும் மனம் தோணாமல் நீங்கள் காலையிலே வந்து விடுங்கள், 6 மணிக்கெல்லாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்கள், நாம் இருவரும் சென்று விடலாம் என்று சொன்னார்கள். இது இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அருகில் இருந்த ஒரு இதுவரைக்கும் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தால் கூட நாங்கள் அவரை சந்தித்ததே கிடையாது. இருப்பினும் இந்த பிருந்தாவனருடைய ஒரு சக்தியினால்தான் அவரை நாங்கள் நேற்று தினம் அணுகிற ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்ததாகவே நாங்கள் நம்புகிறோம். அதுபோல் இந்த சத்சங்கில் கலந்து கொண்ட பிறகு மிகுந்த மனநிறைவு ஏற்பட்டது. சில சிறிய விஷயங்களை, பெரிய விஷயங்களை கூட அவர் மிகவும் எளிதாக மக்கள் மனதில்
சென்றடையக்கூடிய அளவிற்கு அவர் மிகவும் எளிதாக குறிப்பிட்டது மனத்தை மிகவும் கவரக்கூடியதாகவும் அந்த மனத்தில் இருந்த சஞ்சலங்கள் மறையக்கூடிய அளவிற்கும் அவருடைய பேச்சுகள் இருந்தன. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல் அவர் பேசினார். யாருமே எழுந்து போகக்கூடிய அளவு கூட ஒரு மனநிலைமை இல்லாமல் எல்லாரும் அதில் ஈர்ந்து அவருடைய பேச்சை கேட்பதில் அவ்வளவு நாட்டமாக அமர்ந்திருந்தார்கள். அவரும் பல கருத்துக்களை மிகவும் எளிதாகவும் மன நிறைவோடும் நமக்கு அளித்தார். அவருடைய இந்த சத்சங்க பிரசங்கத்தை கேட்டபொழுது நாம் ஒவ்வொருவரும் மன நிறைவுடனும் நம்ம அந்த சகோதர பாசத்துடன் இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அவர் பெரிய பெரிய விஷயங்களையும் மிகவும் எளிதாக நமக்கு அறிவுறுத்தி கூறியவருக்கு நாம் மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கோம். இறைவன் அருளால் அவர் மேலும் மேலும் சிறப்புடன் வாழ நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சித்தர்கள் அனைவரும் இங்கு கூடி நமக்கு ஒரு நல்லாசிரியை வழங்க இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியலங்க. நான்லாம் 40 வருஷமாக தியானம் பண்ணி பார்த்துட்டேன், சிவபுராணம் சொல்லி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே இதில் புரியலங்க அப்படின்னு சொன்னவங்க பல பேரை வச்சு ஆய்வு பண்ணியாச்சு. அப்போ இந்த சித்தர்களோட மார்க்கம் மட்டும் ஒரு காம்ப்ளிகேட்டடாக போயிடுது, பக்தி மார்க்கம்லாம் எளிமையாக போயிடுது. இதையும் இன்றைய காலத்தில் இந்த மக்கள் ஃபாலோ பண்ண முடியுமா? இன்றைய இருக்கிற அதிநவீன காலம் இது. மனிதனோட ஆயுள்லாம் குறைஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுங்க. மனிதன்லாம் ஒரு காலத்தில் அஸ்ட்ராலஜி எப்படி 120 வயசு 120 வயசை கடந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போலாம் ஏறக்குறைய 45 வயசு 50 வயசு 60 வயசுக்கு மேலே வாழ்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு குருகுலத்தில் போய் ஐயா நான் போய் ஒரு குருக்கிட்ட சிஷ்யனாக